வருஷத்தை நினைவு கூறுகிறோம். வெரி குட். ஒரு காரியம். அந்த வருஷத்துல என்ன நினைவு கூறுகிறோம்? சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தது, அந்த ஒரு ஆண்டு காலம் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறுறோம். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம நினைவு கூறுகிறோம். ஆக்சுவலா அதுக்குதான் ஒரு பர்த்டேவோ இல்ல ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியோ மற்ற ஏதோ ஒரு ஆனிவர்சரி, ஒரு டேட், ஒரு குறிப்பிட்ட ஒரு வருட காலம் முடியும் போது நம்ம அதை நினைவு கூறுகிறோம். எதற்காக நினைவு கூறுகிறோம்? ஒரே ஒரு சின்ன காரியம். அந்த வருடம் முழுவதும் நடந்த காரியங்களை நம்ம நினைத்து பார்த்து ஆண்டவர் நம்ம எவ்விதமாக நம்ம வழி நடத்தினார், நம்ம எத்தனை காரியத்துல மதியீனமா நடந்து நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். ரெண்டாவது, எத்தனை இடத்துல எத்தனை பேருக்கு நம்ம இந்த வருடத்துல ஆசீர்வாதமாக நாம் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம நினைவு கூறுகிறது தான் இந்த ஆண்டு விழா. ஆனிவர்சரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஆண்டு விழா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம நினைவு கூறும்போது என்னத்தை நினைவு கூறுகிறோம்? ஏன் நினைவு கூறணும்? வேணுமா வேணாவா? இதெல்லாம் எதுங்க தேவையில்லாத ஒரு நேரம். இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிறிஸ்டியன் கல்ச்சர்ல ஃபாதர்ஸ் டே இருக்கு, மதர்ஸ் டே இருக்கு. நம்ம சில்ட்ரன்ஸ் டே மட்டும்தான் நம்ம பெருசா லீவ் விட்டு கொண்டாடுறோம். டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே. ஆனா ஃபாதர்ஸ் டே இருக்கு, மதர்ஸ் டே இருக்கு, சீனியர் சிட்டிசன்ஸ் டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்காக நம்ம அதை நினைவு கூர்ந்து அதை கொண்டாடுகிறோம். அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் எடுத்துரைக்கிறோம். அப்போ இது எதற்காக நம்ம கொண்டாடணும்? இது தேவையா? எதற்காக கொண்டாடணும்? நீங்க யாருமே பேசவே மாட்டேங்கிறீங்க, ரொம்ப சைலண்டா இருக்க. காலையில ஃபாஸ்டிங்க எல்லாரும். எதற்காக ஆனிவர்சரி கொண்டாடணும்? நினைவு கூறுதுன்னு சொல்லிட்டாங்க. கஷ்ட நஷ்டங்களை நம்ம நினைவு கூறுதுன்னு சொல்லிட்டாங்க. கஷ்ட நஷ்டங்கள்லாம் என்ன? சரி, அது நினைவு கூறுறதுனால நமக்கு என்ன லாபம்? சீக்கிரமா சொல்லணும், அப்படி இல்லைன்னா அப்புறம் நீங்க சாப்பிடவே முடியாது. மெசேஜ் போயிட்டே இருக்கும். எதற்காக இந்த காரியங்களை நம்ம நினைவு கூறுகிறோம்? சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. மைக் வேணுமா? குட்டி மைக். தம்பி, ஒரு மைக் இருந்தா கொடுத்தா எல்லாரும் சொல்லுவாங்க. இல்லையா? இருந்தா கொடுங்க, எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. கை தூக்குனா உங்ககிட்ட மைக் கொடுப்பாங்க. ஆன்டிக்கு மைக்கே தேவையில்லை. எவ்வளவு சத்தமா சொல்றாங்க பாருங்க. சரியோ தவறோ அதுக்கு ஒரு தைரியம் வேணும் பேசுறதுக்கு. அது ஸ்கில், ஆக்சுவலா சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. அதனால எது இருந்தாலும் எக்ஸ்பிரஷன், தைரியமா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, வீட்டுக்கு போனாதான் தெரியும் நம்முடைய உண்மையான குணம். ஆன்டி சொன்னாங்க. ஆன்டி இன்னொரு முறை சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். சரி, அப்படி நன்றி சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? டக் டக்குன்னு சொல்லணும், சீக்கிரமா. நன்றி சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்றது நமக்கு பர்சனலா நமக்கு என்ன பிரயோஜனம்? அதனால அது எல்லாத்துக்கும் நினைவு கூர்ந்து சேர்த்து நன்றி சொல்லணும். அன்பானே, ஒவ்வொரு எத்தனை பேர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல தனியா ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறீங்க? எவ்வளவு பேர் வேலைக்கு போறீங்க? வெரி குட். மாசத்துல வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க. பாக்குறாங்களா? இல்ல வீட்டம்மாங்க கணக்காச்சு பார்ப்பாங்க. வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பளம் வாங்கி வந்தாரு, எவ்வளவு மீதி இருக்குது, எவ்வளவு செலவழிச்சுட்டு வந்திருக்காரு, அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க. பாக்குறாங்களா இல்லையா? எல்லாரும் பாக்குறாங்க. வெரி குட். பாக்குறாங்க. எதுக்கு பாக்குறாங்க? எவ்வளவு மீதி இருக்குது, எவ்வளவு சேர்த்து வைக்கலாம், ஒரு கணக்கு, வரவு செலவு கணக்கு போட்டு ஃபியூச்சர் பிளானிங், நம்ம எதிர்காலத்துக்கு, பிள்ளைங்க படிப்புக்கு, நம்முடைய ரிட்டையர்மெண்ட், ஓல்ட் ஏஜ்ல நம்மளுக்கு,
இது எல்லாத்துக்கும் ஒரு பங்கு எடுத்து நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறோம். ஏதோ ஒரு கணக்கு போடுறோம், ரைட்டா? அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய காரியங்களை நினைவு கூறுகிறோம். ஏன் நினைவு கூறுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம். ஸ்கூல் பசங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டா எக்ஸாம் வைப்பாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? ஸ்கூல் பசங்களே இல்லையா இங்க? எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க? எவ்வளவு படிச்சிருக்கிறான்னு டெஸ்ட், எவ்வளவு கத்திருக்கிறான் அப்படிங்கிறது டெஸ்ட். அன்பார்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நினைவு கூறுகிறது நமக்கு நல்லது. நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோம். உண்மையிலே நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம முன்னேறி செல்லும் போது, அண்ணன் அறிக்கையை வாசிச்சாங்க, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அறிக்கையை வாசிக்கிறோம். வாசிக்கும் போதுதான் நம்முடைய வளர்ச்சி எவ்வளவு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதே மாதிரிதான் நம்முடைய பர்சனல் லைஃப்ல, நம்முடைய சொந்த ஒரு வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு ஆண்டும் வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவியா நம்ம குடும்ப வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் தவறி இருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம், எங்கெங்கெல்லாம் நம்ம இன்னும் ஆண்டவர் மகிமைப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம கடந்த ஆண்டுல எத்தனை தோல்விகள், எத்தனை நன்மைகள், இதெல்லாம் நினைவு கூர்ந்து பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவர் எத்தனையோ வேலைகள்ல, நம்ம தவறி போன வேலைகள்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சாட்சியா கூட சொல்ல முடியும். நம்ம எத்தனையோ வேலைகள்ல ஒரு தவறான காரியத்தை நம்ம மதியீனமா செஞ்சிருவோம். ஆனா அப்பேற்பட்ட காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு வகையில அது ஆசீர்வாதமாகவோ இல்ல அதுக்கு உண்டான தண்டனை வராமலோ நம்மளை பாதுகாத்து இருப்பாரு. அன்பானவர்களே, ஆனிவர்சரிங்கிறது இதுதான். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பர்சனல் ஜீவியத்துல நம்ம நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு காரியத்துல, அண்ணன் சொன்னாங்க, அந்த 10 குஷ்டரோகிகள் சுகமாய் போயிட்டாங்க. ஆண்டவர் யாரையும் நீ நன்றி சொல்லுனா சொல்லவே இல்லை. ஆனா ஒருத்தன் ஓடி வந்தான். ஆனா எதிர்பார்த்தாரு, உன் மீது 9 பேர் எங்கப்பா அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்கு நம்ம நன்றியை சொல்லணும். இன்னைக்கு ஒரு குடும்பமா பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும், சிறு பிள்ளைங்க வரைக்கும் நீங்க ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்றீங்க? இன்னைக்கு கிறிஸ்துமஸ், ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ளாக வந்தாச்சு. ஜான்சன் சொன்னாப்ல, கிறிஸ்துமஸ்னா ஒரே சந்தோஷம். எதுக்கு சந்தோஷம்? ஐயோ எல்லாம் சைலண்டா இருக்கிறீங்க. எது சந்தோஷம்? ட்ரெஸ், வெரி குட். இந்த சைட்ல இருந்து யாரும் சொன்னாங்க ட்ரெஸ், நியூ ட்ரெஸ், வெரி குட். அடுத்தது கேரல் ரவுண்ட்ஸ் போறவங்களுக்கு தான் சந்தோஷம். கேரல் ரவுண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அடுத்தது அன்னைக்கு நல்ல சாப்பாடு. ஆன்டி வெரி குட், கரெக்டா சொன்னாங்க, நல்ல சாப்பாடு, கேக்கு. அப்புறம் அவ்வளவுதானா? கிறிஸ்துமஸ்னா இதானா? கேரல் ரவுண்ட்ஸ், கேக்கு. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு காரியத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கணும் இல்ல? யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல முதலாவது கிறிஸ்துமஸ் நடந்த காலங்கள்ல நீங்க பைபிள்ல வாசிக்கலாம். முதல் கிறிஸ்துமஸ் நடக்கும்போது எத்தனை பேர் கொண்டாடினாங்க? மேய்ப்பர்கள். சரி, மேய்ப்பர்கள், நம்ம அதுக்கு வரும். அதுல 2 விதைகள் இருக்கு. மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள், ஞானிகள், சாஸ்திரிகள் எல்லாம் ஒண்ணுதான் நினைக்கிறேன். அடுத்தது சரி, எத்தனை பேர் பாடுபட்டாங்க? நான் கேட்ட கேள்வி புரியுதா புரியலையா? ஏதுர ராஜா பாடுபடல, அவருதான் அடுத்தவங்களை பாடுபடுத்தினாரு. யார் யாரு பாடுபட்டாங்க? அவருக்கு அது வேற சுயநலம். அவருக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்க? வெரி குட், கை தட்டலாமா? ஃபர்ஸ்ட் மரியாள்ல ஸ்டார்ட் ஆச்சு. மேரி, மரியாள். அதுக்கு அடுத்தது அங்கிருந்து யோசேப்பு,
அப்புறம் யார் யாரெல்லாம் பாக்குறீங்க கிறிஸ்மஸ் ஸ்டோரியில? எங்கெல்லாம் மெசேஜ் கொடுப்பாங்க, யாரை பத்தி எல்லாம் கிறிஸ்மஸ்ல நம்ம நினைவு கூறுவோம்? மரியாள், யோசேப்பு, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் பைபிள் தெரியுதான்னு பார்க்கணும். அப்புறம் வேற யார் சொல்லுவாங்க? 2 பேர் தானா? ஐயோ. கிறிஸ்மஸ்னா யாரெல்லாம் நினைவு கூறுவீங்க? எத்தனை பேர் மத்தேயு ஃபர்ஸ்ட் ஒரு 3 அதிகாரம், மார்க்கு, லூக்கா, யோவான் இதுல எல்லாம் ஒரு 3 அதிகாரம் படிச்சிருக்கீங்க? சொல்லுங்க, பரவாயில்ல. எலிசபெத் யாருக்காச்சும் தெரியுமா? யார் அவங்க? யோவான் தீர்க்கதரிசியோட தாயார். தாயார் தான் எல்லாருக்கும் நிறைய தெரியும். தந்தையார் சகரியா. பாவம், தாயாரோட தந்தையார் தான் பயங்கரமா பாடுபட்டார். யோவான் பிறகுற வரைக்கும் ஊமையா இருந்தாரு. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அடுத்தது வேற யாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச இந்த 4 பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கைய கிறிஸ்துவின் பாதைக்காக எவ்வளவு அர்ப்பணித்தாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமே எப்படி யோசிக்கிறோம்? எல்லாம் ரோஜா இதழ்கள் மேல நடக்கிற மாதிரி இருந்துடணும். இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே அப்படியே மாறிடும், கட்டாயமா மாறிடும். ஆனா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா மரியாள் அவ சின்ன பிள்ளை. ஆனா அந்த காலத்துல மரியாளுடைய பின்னணியை நான் வாசிக்கும் போது கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் ஆண்டவரோட எந்த தொடர்புமே இல்லை. ஆண்டவரும் யாருக்கிட்டையும் பேசல, எந்த தீர்க்கதரிசியும் இல்லை, எந்த தொடர்பு மக்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. கொள்ளை, பஞ்சம், ஒரு சரியான ஒரு கவர்மெண்ட் இல்லை, எத்தனையோ காரியங்கள். இதன் மத்தியில மரியாள் ஆண்டவருக்கு பிரியமானவளாக காணப்பட்டாள். அந்த சின்ன பிள்ளை எப்படி ஆண்டவரோட அவ்வளவு ஒரு ஐக்கியமா இருந்ததுன்னு தெரியவே இல்லை. எப்படி அவங்க அப்பா அம்மா அவ்வளவு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைக்கு அப்படி வளர்த்தாங்கன்றது புரியவே இல்லை. ஏன்னா 400 வருஷம் ஆண்டவரோட எந்த தொடர்பும் இல்லை, நம்ம போய் ஜெபிக்கிறோம், எந்த பதிலும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா மரியாள், உண்மையிலே மரியாளுடைய தாய் தகப்பன்மார் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ, இல்ல மரியாள் எப்படி ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டாலோ தெரியல. ஆனா ஆண்டவருக்கு பிரியமானவளாக காணப்பட்டாள். கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. திடீர்னு ஒரு செய்தி வருது, மரியாளே இதோ நீ ஒரு கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தையை பெறுவாய். அவருக்கு அப்பதான் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கு, யோசேப்புக்கு. எப்படி இருக்கும்? நம்ம ஈஸியா சொல்லிடலாம், ஐயோ ஆண்டவரே என்னோட வயிற்றுல வந்து பறக்க போறாருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், அதெல்லாம் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல யோசிச்சு பாருங்க. அவ வந்து உண்மையிலே அவளை கல்லெறிஞ்சே கொன்னுடுவாங்க அவளுடைய அந்த குற்றத்துக்காக. அப்பேற்பட்ட பெரிய, எவ்வளவு பெரிய ரிஸ்க் அது. ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அவ இதோ ஆண்டவருக்கு அடிமைன்னு அவ சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பார்க்கிறோம். நம்ம தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தா. இந்த பக்கம் யோசேப்பு, அவன் நீதிமானா இருந்தான். அவன் எப்படி ஆண்டவரோட சஞ்சரிச்சாருன்னு அதுவும் நமக்கு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா உண்மையிலே நீதிமான்களாய் அவர்கள் காணப்பட்டதுனாலதான் ஆண்டவர் சொப்பனத்துல யோசேப்போட பேசினார். அன்பானே, ஒரு காரியம் நான் இத வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எத்தனை பேர் குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்குது? எத்தனை பேர் குடும்பத்துல, உண்மையா சொல்லணும், என்ன எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை வந்துருக்கு. என் குடும்பத்துல உட்பட எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனைகள் இல்லாத வீடே கிடையாது. அன்பானே, அந்த பிரச்சனை உண்மையிலே ஒரு கிறிஸ்டியானிட்டியோடைய ஒரு அழகு சாராம்சம் என்னன்னா, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இதே ஒரு பிரச்சனை மரியாளுடைய வாழ்க்கையில, யோசேப்போட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு சூழ்நிலை, அங்க
ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ 2 பேரும் ஆண்டவரோட ஜெபிக்கிறவங்க, ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு குடும்பம். இங்க ஆண்டவர் மரியாதை சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய்ன்னு சொல்லி. உடனே யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்தான். அவளை அவமானப்படுத்த என்ன சொல்றது, அவருக்கு மனசே இல்லை. ஏன்னா யோசேப்பு நினைச்சிருந்தாருன்னா அவளை ஒரு நியாயஸ்தலத்தை கூட்டு வந்து கல் எறிஞ்சு கொல்றதுக்கு அவர் செஞ்சிருக்கலாம். அவருக்கு எல்லா வித உரிமையும் இருக்குது. ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் என்ன நினைச்சாரு, ரகசியமா அவளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, ரகசியமா அவளை தள்ளி வச்சிடணும் அப்படின்னு யோசிச்சாரு. அன்பானே, யோசேப்பு கையாளுகிற விதங்களை பாருங்க. இன்னைக்கு நம்மளா தான் என்ன பண்ணுவோம்? வாலிபர்கள் இல்ல யோசேப்போட அப்பா அம்மா, அந்த குடும்பத்தார், சொந்தக்காரங்க, அவங்க எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க. ஆனா யோசேப்பு பாருங்க, நீதிமானா இருந்ததுனால அவர்களை தள்ளி விடவே அவர் ரகசியமா தள்ளி விடணும்னு யோசிச்சார். ஆனா ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக யோசேப்போட பேசினார். அடுத்த நிமிஷமே அவர் என்ன செஞ்சாரு, அப்படியே கீழ்ப்படிஞ்சார். ஊரார் என்ன சொல்றாங்க, உலகத்தார் என்ன சொல்றாங்க, அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, எதை குறிச்சு அவர் கவலைப்படல. நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, எதை குறிச்சு அவர் கவலைப்படல. ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அன்பான, இன்னைக்கு நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல நம்ம அதை எடுத்துட்டோம்னாக்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்போம். அப்படி இல்லை ஆண்டவரை, உங்களுக்கு தெரியாது அவளை பத்தி, அவர் அப்படி கிடையாது. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருத்தருடைய மனசு இப்படிதான் இருக்கு, எண்ணங்கள் இப்படிதான் இருக்கு ஒரு குடும்பம்னு வரும்போது. ஆனா இந்த குடும்பத்துல பாருங்க, ஒருவேளை மனைவியினுடைய காரியம் புரியாமலே இருந்தா கூட உண்மையான ஒரு மரியாதை, எதை குறிச்சும் கவலைப்படாம ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும்னு சொல்ல 2 இளம் என்ன சொல்றது தம்பதியார் எதை குறிச்சும் கவலைப்படல. உலகம் என்ன சொல்லுது, எதை குறிச்சும் கவலைப்படல, எவ்வளவு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம். பலகாரங்களும் மற்ற எல்லா காரியங்களும் சந்தோஷமா கொண்டாடுறோம், நல்லது. ஆனா இந்த சத்தியத்தை நம்ம உள்வாங்கி நம்ம குடும்பத்திலையும் இப்பேற்பட்ட மரியாதை இதெல்லாம் நம்ம அதிகமா தியானிப்போம். பாருங்க, அவன் நீதிமானா இருந்தான், எதை குறிச்சு கவலைப்படல. அப்பேற்பட்ட பிரச்சனை சிம்பிள், யாருமே மீடியேட்டர் யாருமே கிடையாது, லாயரு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஆண்டவருடைய கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கஷ்டம்னு வரும்போது அதுவும் நமக்கு புரியாது, ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார், அதுவும் நமக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் பொறுமையா இல்லாம எத்தனை வேலைகள்ல நம்ம ஆண்டவரை தூஷிக்கிறவர்களாக நம்ம நடந்துக்கிறோம். அந்நிய மக்கள் கூட அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம ஒரு சின்ன காரியங்கள், ஒரு கஷ்டம்னு வரும்போது ஆண்டவரை தூஷிக்கிறவர்களாக மாறி போயிடுறோம். தேவனுடைய பிள்ளைகளை கோச்சிட்டு வரவங்களா மாறி போயிடுறோம். எத்தனை பேர் எனக்கு தெரியும் கோச்சிட்டு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. என்ன புரோஜனம்? ஒரு ஊழியக்காரர் இப்படி எங்கன்னா போயிட்டு இருப்பாரு, வர்றதை கவனிச்சிருக்க மாட்டாரு, நான் வரேன் இப்படி திரும்பிட்டு போயிட்டாரு அவரு, அதுக்காக சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. எவ்வளவு ஒரு சின்ன சிறுபிள்ளைத்தனமான எண்ணங்கள் பாருங்க, யோசிங்க. ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ நம்முடைய நலனுக்காக ஒரு கஷ்டங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன, அதை நம்ம பார்க்கறது கிடையாது. உடனே ஆண்டவரை தூஷிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. ஆனா இங்க பாருங்க, யோசேப்பு உண்மையிலே அந்த கேரக்டரை நான் யோசிக்கும் பொழுது எத்தனை அதிகாரத்துல யோசேப்பை பத்தி போட்டிருக்கு தெரியுமா? சத்தமா சொல்லணும்.
எத்தனை அதிகாரங்கள்ல இந்த யோசேப்பை பத்தி பேசப்பட்டிருக்கு? 3 அதிகாரங்கள். இவ்வளவு பெரிய பைபிள்ல ஒரு 3 அதிகாரத்துல பேசப்பட்டிருக்கு. ஆனா அவர் பட்ட பாடுகள் எவ்வளவு தெரியுமா? தேவதூதன் வந்து உடனே இங்கிருந்து எகிப்துக்கு போ, இங்கிருந்து நாசரேத்துக்கு போ. ஆனா கூப்பிட்டுட்டு பிள்ளை மனைவியை உட்கார வச்சு கழுத மேல அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சு ஒரு டிரான்ஸ்போர்ட் இங்கிருந்து கூட்டிட்டு போறது எவ்வளவு பெரிய கஷ்டம். யோசிச்சு பாருங்க. ஐயாமார்களுக்கு தெரியும், அம்மாமார்களை எங்கன்னா கூட்டு போகணும்னா எவ்வளவு கஷ்டம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பொறுமைசாலி. நான் கூட எதனா கோவம் வந்து திட்டிடுவேன், லேட் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் புடவை கட்டுறது, எவ்வளவு நேரம். ஆனா யோசேப்பு மரியாதை ஒரு வார்த்தை கூட பேசுன மாதிரி இதுல போடல. உண்மையிலே பொறுமைசாலி, பொறுமையா. அந்த காலத்துல கார் எல்லாம் கிடையாது. ஒரு கர்ப்பமான ஒரு மனைவிய பல இடங்களுக்கு, பிள்ளை பிறந்த பின்னாடி கூட பல இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு தேவதூதன் என்னென்னலாம் சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படிஞ்சார். ஒரு வார்த்தை கூட தேவதூதனை வச்சு என் கஷ்டம் உனக்கு என்னையா தெரியும்னு சொல்லவே இல்லை. அவர் யோசேப்பு சொல்லியிருக்கலாம்ல, கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணு. என்ன ஏரோதோட அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுவோமா? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு குணாதிசயத்தை நம்ம கொண்டிருந்தோமானா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எலிசபெத் சகரியா. நீங்க அதை பாருங்க, இது மட்டும் பார்த்து கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம். எலிசபெத் சகரியா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கிறேன். யூதேயாவின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளை ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்கள் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். 7வது வசனத்தை நல்லா கவனிங்க. எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாயிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். இந்த நிலைமையில தான் நீங்க எத்தனை பேர் சர்ச்சைக்கு வருவீங்க? யோசிச்சு பாருங்க. 2 பேரும் கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அதன்படி பின்பற்றி அதோட நியமங்களின்படி நடந்து குற்றமற்றவர்களா, இந்த சாட்சி நம்ம எடுக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு சாட்சிய அவங்க எடுத்து எலிசபெத் மலடியா இருந்தாள். உண்மையிலே இதை நான் யோசிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர், நீங்க உண்மையாவே ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சிகளாக நீங்க நடந்து இருந்தீங்கன்னா, அப்ப ஒரு துன்பமோ இல்ல ஏதோ ஒரு கஷ்டமோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதுன்னா தயவு செய்து ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. ஆமென். ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. இங்க இவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் வயது சென்றவர்களா இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வயது சென்றவர்களா இருக்கிறாங்க. 2 பேருக்கும் வயது சென்றவர்களா இருக்கிறாங்க, பிள்ளை இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மன வருத்தம். சகரியா ஒவ்வொரு நாளும் போய் ஆசாரிய முறையின்படி ஆண்டவருக்கு அந்த தூபம் காட்டும் போது ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெபிச்சாரோ தெரியல. அவருடைய முறைமை வரும்போதெல்லாம் ஜெபிச்சிருப்பார். ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லையே, ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லையே. ஆனா ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருந்தார் பாருங்க. ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை இந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில வைத்திருந்தார். அன்பான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஆண்டவருக்கு முன்பாக மன உத்தமமா நேர்மையா நீங்க நடந்து இன்னும் உங்க வாழ்க்கையில போராட்டங்களை பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. இங்க பாருங்க. ஆனாலும் இவங்க 2 பேரும் அந்த கஷ்டங்கள் மத்தியில கூட ஒரு நாளும் ஆண்டவரை தூஷிக்கல. ஒரு நாளும் ஆண்டவர் அவருடைய வேலையை செய்யாம விட்டுட்டு போல. ஆலயத்துக்கு செல்றதை அவங்க விட்டுருல.
இங்க பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீற்றை பெற்றான். தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் நின்று வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவனுக்கு கொடுத்த டியூட்டிய அவன் செம்மையா உத்தமமா, அவனுடைய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை செய்து கொண்டே வந்தான். ஆண்டவரே எனக்கு புரியல ஏன் இந்த காரியங்கள்ட்டு, ஆனா நீர் நல்லவர் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் அவன் செஞ்சுட்டு வரும்போது ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. நம்பிக்கை இல்லாத நேரத்துல, நம்பிக்கை இல்லாத நிலைமையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அவன்தான் யோவான் தீர்க்கதரிசி. எலிசபெத்துடைய கருவுல ஒரு அதிசயமானதாக யோவான் ஸ்நானகர் தீர்க்கதரிசி அவருடைய கருவுல உருவாகிறார். ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு முன்னோடி. பாருங்க எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கண்ணீர். ஆனா நம்ம இன்னைக்கு கிறிஸ்துமஸை எவ்வளவு ஜாலியா கொண்டாடுறோம். ஆனா இதனுடைய அர்த்தம் இவைகள் எல்லாம் என்ன, எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கைய நம்ம ரட்சிக்கும்படி ஆண்டவர் இந்த உலகத்துல வரும்போது அந்த திட்டத்துக்குள்ள பொருந்தி கொள்றதுக்காக, அதை நிறைவேற்றுவதற்காக எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க, தங்களுடைய பொருளை அர்ப்பணிச்சாங்க. மந்தை மேய்ப்பர்கள் நம்ம சொல்றோம் ஜாலியா கொண்டாடினாங்கன்ட்டு. ஒரு பக்கத்துல அவர்களுக்கு சந்தோஷம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி அவர்களுக்கு செய்தி வருது. பயப்படாதிருங்கன்னு சொல்லி தேவ தூதர்கள் சொல்றாங்க. அடுத்த நிமிஷமே மந்தை மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் ஓரம் கட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை போய் பார்க்கலாம் வா, சொல்லப்பட்ட சங்கதி என்னன்னு போய் நம்ம பார்ப்போம் வா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. சாஸ்திரிகள் ஞானிகள் எல்லாரும் தங்களுடைய எல்லா விலையேற பெற்றத வெள்ளை போல தூப வர்க்கம் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போய் ஆண்டவர் பாதத்துல வச்சு சாஷ்டாங்கமா பணிஞ்சாங்க. மந்தை மேய்ப்பர்கள் நம்ம கிட்ட என்ன இருக்கு, தான் உள்ளத்தை போய் முழு ஹிருதயத்தோட முதல்ல சொல்லப்பட்ட சங்கதிய எல்லாத்தையும் மந்தையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு போனாங்க. அவங்களுடைய தியாகம், எத்தனையோ காரியங்கள். இப்படிப்பட்ட இத்தனை கேரக்டர் உள்ள வந்ததுனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்துல வர முடிஞ்சது, நமக்காக சிலுவையில மரிக்க முடிஞ்சது. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து நமக்காக ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றிட்டு போனாரு. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவரிடத்துல போய் முழு இதயத்தோட மனம் திரும்புதலோட ஆண்டவரே நம்ம மன்னின்னு சொல்லும் போது அடுத்த நிமிஷமே கெட்ட குமாரனை தந்தை எப்படி மன்னிச்சாரோ அதே மாதிரி நம்மளை மன்னிச்சு நம்மளை மனதுருக்கமா ஏற்று நம்மளை ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார். அன்பாலே இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்துமஸ்ல இத்தனை பேர் பங்களிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறத எவ்வளவு சுலபமா மாறி போச்சு. ஆண்டவர் நமக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பை விலை இல்லாம வச்சுட்டு போனார், ஜீவனை கொடுத்து. இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன, நம்முடைய விருப்பம் என்ன, வாட்ஸ் அவர் டிசையர், நம்ம எதை விரும்புறோம், எதை வாஞ்சிக்கிறோம், அதுலதான் நம்ம நன்றியா இருப்போம். நம்முடைய நன்றி அறிதலும் கிரேட்ஃபுல்னஸ், நம்முடைய நன்றி அறிதலும் நம்முடைய வாஞ்சையும் ரெண்டும் ஒன்னாவே போகும் எப்பயுமே. நம்ம வாஞ்சையெல்லாம் எப்படியாச்சும் குறுக்குத்தனம் பண்ணி எப்படியாச்சும் ஏமாத்தி அடுத்தவங்களை என்ன வேணா பண்ணி பணம் சம்பாதிச்சு நம்ம மேலுக்கு வந்துடணும், நல்லா பெரிய பணக்காரனா காட்டணும். இங்க ஒரு செயின், இங்க ஒரு செயின், இங்க ஒரு செயின், பெரிய காரு, கூட 10 பேர் அடியாளு, இப்படி வாழணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களை போல இருந்தா நல்லா இருக்கும் அப்படி யோசிக்கிறீங்களா? யோசிப்ப யோசிச்சு பாருங்க. சிம்பிள் மேன். ஆண்டவர் அவர் கொடுத்த பார்ட்டை நிறைவேற்றிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்துட்டார். அவரை பத்தி பெருசா எதுவுமே சொல்லப்படவே இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் பகுதியில் அவர் எவ்வளவு பெரிய பங்கு வச்சிருக்கார் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை எதுவா இருக்குது? இந்த கிறிஸ்துமஸ்ல நீங்க எப்படி புதுசா செலிப்ரேட் பண்ண போறீங்க? வித்தியாசமா கிறிஸ்துமஸை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? நீங்களே கேக் சாப்பிட்டு, நீங்களே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு, சந்தோஷமா புது ட்ரெஸ் வாங்கி போட்டு ஜாலியா சர்ச்சுக்கு வந்துட்டு வார்த்தை கேட்டு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு போக போறீங்களா? இல்ல அடுத்தவங்களுக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி
அடுத்தவங்களுக்கும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி கஷ்டப்படுறவங்க, அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அறிந்தவங்களா இருக்கலாம், ஆண்டவர் அறியாத பக்கத்து வீட்டுக்காரர்களா இருக்கலாம். உண்மையிலே ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் அப்பையும் நானும் என் மனைவியும் கேலண்டர் கேக் வாங்கி தெருவில் கொஞ்சம் பேர் கொடுப்போம். எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம். அவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ கேக்கு ஒரு கேலண்டர் கொடுப்போம். எங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுப்போம். பசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக்கை மட்டும் பிரித்து சாப்பிட்டு கேலண்டர் தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஒரு கேலண்டர் 35-40 ரூபா கொடுத்து வாங்கணும். சும்மாலாம் யாரும் தர்றதில்ல. எல்லாம் நினைச்சுப்பாங்க ஒருவேளை கொடுக்கும்போது என்னம்மா கொடுக்குறாங்கன்னு யாரும் நினைச்சிட்டாங்களா தெரியல. ஆனா ஒரு கேலண்டர் பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்து, சரி எதுக்காக கொடுக்குறோம், சரி எப்பயாச்சும் ஒரு நாள் ஆண்டவர் கிரியை செய்வார் பார்ப்பாங்க அப்படின்னு. அன்பார்களே, ஒரு சிலருக்கு அது பிரயோஜனமா இருந்திருக்கு. கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு ஆசீர்வாதம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சரி ஏதோ பண்டிகை நாள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயேசுவை குறித்து அறிவிக்கிற ஒரு சலுகை, ஒரு நேரம். ஆண்டவரை நம்ம ஆண்டோடைய அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம். கூட இருக்கிறவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. கால் பண்ணி பேசுங்க. எல்லாரோடையும் இயேசுவினுடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்லுங்க, வாழ்த்துதலை சொல்லுங்க. உற்றார் உறவினர்களோட, கூட இருக்கிறவங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க, அக்கம் பட்டம் வீட்டுக்காரோட எல்லாரோட சேர்ந்து நீங்க கிறிஸ்துமஸை கொண்டாடுங்க. நீங்க புது துணி போடுறீங்களோ இல்லையோ, ஒரு புள்ள சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்குன்னா அதுக்கு கொடுங்க. எப்படி உங்களுடைய நன்றி அறிதலை நீங்க தெரியப்படுத்த போறீங்க ஆண்டவருக்கு? உங்களுடைய வாஞ்சைகள் என்னவா இருக்க போகுது? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ஃபுட்டு நிறைய வச்சுட்டாங்க, எதை சாப்பிட்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காருங்க. அப்புறம் எந்த ஊட்டச்சத்து இல்லாம போக வேண்டியதுதான். ஆனா நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க அதை உட்கொண்டு நடைமுறை வாழ்க்கை கொண்டு வரும்போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் எவ்வளவு வெளியேறப்பட்ட சத்தியங்களை இங்கிருந்து கொடுக்குறாரு. டெய்லியும் வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு செய்தி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. அது கேட்குறீங்களா? ஒரு குடும்பமா, வாலிபர்களா, சிறு பிள்ளைகளா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்ன்ற வாஞ்சை இருக்கிறதா? இல்ல ஏதோ உலக பிரகாரமா அப்படியே நம்மளும் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு இருக்கு போதா? உண்மையிலே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒருத்தர் போட்டிருந்தான் 2 நாளைக்கு முன்னாடி. எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு அது. இன்னைக்கு எல்லாரும் உன்னை பார்க்கும்போது எல்லாம் வெரி குட், கை கொடுத்து மாயமாலமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுல அவன் போட்டிருந்தான் ஒரு வார்த்தை, உன்னுடைய ஆடுற ஆட்டமும் ஓடுற ஓட்டமும் முடியும் போது கூடுற கூட்டம் பேசுற பேச்சு தான் உன் உண்மையான நிலைமை அப்படின்னு சொல்லிட்டான். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. நீ ஆடுற ஆட்டமும் ஓடுற ஓட்டமும் முடியும் போது கூடுற கூட்டம் பேசுது பாரு. கூடுற கூட்டம் அப்ப எப்ப கூடும்? ஒருத்தர் இறந்து போய் கூட்டத்துல பேசுவாங்க தெரியுமா, இவனா படுவார், ஐயா இவர் நல்லவர், ஐயா இவர் இருக்கும்போது எவ்வளவு உதவி செஞ்சார் தெரியுமா, போயிட்டாரு நல்ல மனுஷன். அதுதான் உன் சாட்சி, நல்லா ஞாபகம் வச்சுக்க. அது உண்மையிலே என்னோட பேசுச்சு. நம்ம எத்தனை பேருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போறோம்? யாரா இருக்கட்டும், அது கூட இருக்கிறவங்க, நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், கூட வேலை செய்யறவங்க, யாரா இருந்தாலும் சரி, நாளைக்கு உடைய இறுதி யாத்திரையில என்ன சொல்ல போறாங்க? அங்க மட்டும்தான் உண்மையா தனியா கூடி பேசுவாங்க. நம்முடைய உண்மையான சாட்சி அங்கதான் வரும். அப்படி இருக்க போறோமா? நம்முடைய சாட்சி எப்படி இருக்க போகுது? நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க போறோமா? இந்த கிறிஸ்துமஸை புது விதமா ஒரு நன்றி அறிதலோட ஆண்டவருக்கு நம்ம எண்ணத்தை நம்ம திருப்பி செலுத்த முடியும்? ஒரு புது விதமா நம்ம கொண்டாட போறோமா? யோசிங்க, ஜெபிக்கலாம். எல்லாரும் முழங்கால் போடுங்க, கண்களை மூடி ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை, எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை நீங்க எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க.
நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. எத்தனை காரியங்கள் நாங்கள் நன்றி சொன்னாலும் அது போதாது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆனா நாங்கள் எத்தனை முறை உண்மை தூஷித்து இருக்கிறோம். ஒரு குடும்பமா ஒரு சாட்சியற்ற நிலைமையில நாங்கள் எத்தனை முறை வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை ஒரு கஷ்டங்கள், ஒரு கண்ணீரின் பாதை வரும்போது எவ்வளவு முறை நாங்க ஆண்டவரை தூஷித்து இருக்கிறோம். எத்தனை முறை ஆலயத்துக்கு வருகிறதே ஒரு பெரிய ஒரு கோபித்து கொண்டு போகிற நிலைமையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவரே, ஆதி காலத்துல அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல, அந்த முதலாவது கிறிஸ்துமஸ்ல எவ்வளவு பேர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாங்க. 2 வயசு குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் இயேசுவின் நிமித்தம் கொல்லப்பட்டுச்சு. ஏரோது ராஜா இரக்கமில்லாம கொன்று போட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அத்தனை பேர் அவ்வளவு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம சந்தோஷத்தோட இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் 9 ஆண்டுகளாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உண்மையிலே நீங்க ஆண்டவருக்கு மகிமையா ஜீவிக்க போறீங்களா? இல்ல ஒரு சின்ன கஷ்டங்களோ கண்ணீரின் பாதைகளோ வரும்போது ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவரத்துல மன்னிப்பு கேளுங்க. இந்த நேரத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆண்டவரே, நன்றியோடு இந்த நேரத்துல துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கூடியிருக்கிற அனைவரும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள்ல எங்களுடைய சாட்சியற்ற ஜீவியத்தினால ஆண்டவரே நாங்கள் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறோம். எங்களை மன்னித்தரணும். ஒரு குடும்பமா உம்மை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்துல துக்கப்படுத்தி இருக்கிறோம். மன்னிங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகள் என்னன்னு தெரியாது, ஆனா ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய நாமத்தினால நீர் ஆசீர்வதித்தருளுங்க சுவாமி. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை நீர் சந்தித்தருளுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமைக்காக ஒவ்வொரு குடும்பங்கள் கட்டப்படட்டும், வாலிபர்கள் எழும்பட்டும், சிறு பிள்ளைகள் உங்களுடைய ஊழியத்துல அதிகமா உற்சாகத்தோட பங்கு பெறட்டும் ஆண்டவரே. எல்லாரும் உங்களுடைய வார்த்தையில வளரட்டும் ஆண்டவரே. பைபிள் காலேஜ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் சுவாமி. சபையை ஆசீர்வதியும். இந்த இடத்துல இருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழும்பட்டும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க ஊழியக்காரர்களை எழுப்பி ஆசீர்வதிங்க சுவாமி. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில்